முதல்ல எந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கும் தண்ணி குடிக்கணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுறதா. வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பண்ண போகிறோம்னா, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்வீட். அதுவும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். டிஃப்ரெண்டானா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அதே இந்த எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டிஃப்ரெண்டானா. ஸோ நம்ம இன்னைக்கு பிரெட் குலாப் ஜாம் பண்ண போகிறோம். பிரெட் குலாப் ஜாமுன். இது நம்ம குலாப் ஜாமுன் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். குலாப் ஜாமுன் இஸ் பிலீவ் டு ஹேவ் ஒரிஜினேட்டட் இன் பெர்ஷியா. பெர்ஷியாவில் தான் இது ஒரிஜினேட் ஆகிருக்கு. அதை படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். அவனே காப்பி இல்லை, அவரோட முகலம் பேரோட ராஜ்யத்தில் தான் நம்ம இந்தியாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். பெர்ஷியாவிலேருந்து குல்னா ஃப்ளவரா, ஆபினா வாட்டரா, விச் ரிஃபர் டு த ரோஸ் வாட்டர் சிரப். குலாப் அதான் குல்னா ஃப்ளவரா, ஆபினா வாட்டர். அது வச்சு அதாவது எதை குறிக்குன்னா ரோஸ் வாட்டர் சிரப்பை குறிக்குமா. இந்த வீடியோக்கு 5000 லைக்ஸ் 10,000 வியூஸ் வந்துருச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் கிவ்அவே பண்ணுறேன். போடுறா, நீ ஆரம்பிடா. முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ப்ரெட்டை எடுத்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அந்த சைடில் ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். அது என்னன்னு தெரியல, நமக்கு வீடியோ எடுக்க எல்லாத்தையுமே ராத்திரி தான் அமையுது. அடிச்சு போடுவாங்க. நான் எப்போ கருத்து பேச ஆரம்பிச்சேன் அது என்னை தடுக்கிறாங்க. சரி, இனிமேல் வந்து ஒரு தீய சக்தி. சுப்புனி சப்புனி மங்குனி. நான் ராஜேஷ், சுரேஷ், சொல்லப்பா. நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். ஸோ சீனி பார்க்க நிறைய போடுங்க. இந்த கஞ்ச புத்தி எல்லாம் வேணாம். நல்லா சாப்பிடணும், நல்லதாக இருக்காரு. இது என்னத்துக்குன்னா, ஒரு வீடியோவில் சொன்னாங்க என்னன்னா, நம்ம சீனி பார்க்கலாம் காய்ச்ச பிறகு காய்ச்சல் அது பாருன்னா அது எல்லாத்தையும் ஒன்று அவங்க இதில் வீடியோ தான் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்பா 4-5 ட்ராப்பா, பாதி இல்லை பாதியும் கம்மி, ஒரு அதை எலுமிச்சங்க பாதியை விட்டு அதில் பாதியில் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு நமக்கு கட்டி பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் தான் ட்ரை பண்ணுவோம். முதல்ல சீனி பாக்க போட்டு நல்லா கிண்டுங்க. சீனி போட்டு கிண்டுங்க. போட்டு போய் போடவா? போடல, ஸ்மெல்லுக்கு வரது. ரெண்டு போல் மட்டும் இடிச்சு வச்சுட்டு சாப்பிட வச்சு இதுக்குள்ள எப்படி 5000 லைக்கு 5000 லைக்கு 10,000 வியூஸ் வரட்டும். அடுத்த வீடியோவில் நான் ஒரு கிவ்அவே கொடுக்குறேன். என்ன கிவ்அவே? அது தெரியாது, யோசிக்கண்டா அவன் என்ன கொடுக்கணும். வராதுங்கிற நம்பிக்கை. நம்ம பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஒரு மாவு மாதிரி கண்டிஷன் ஆகணும். சப்பாத்தி மாவு உருட்டி இருப்பாங்க, அந்த கண்டிஷன் கூட்டி வச்சுக்கிறேன். அங்கே துறாதுறா யூசுப்பையில நான் கூட்டல, கூட்டி வச்சுட்டு இங்கே எப்படி நமக்கு வர. நான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தானே 1800 போகும் சொன்னீங்க. ஆனால் உண்மையாக சொன்னால் இதுவும் தப்பு இருக்குது. இந்த கேப் அப்படிலாம் தெரியக்கூடாது. இங்கே காட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து இது ஓகே அப்படிதான் இல்லை? ஆமாம், ஓகே. கையெல்லாம் கை கழுவிட்டேன் வந்து சோப்பு. ஒன்று பேசாமல் ஒரு கடை போட்டுருவோமா? குலாப செஞ்சாச்சுன்னா இன்னும் பொரிக்கணும். வடக்கு நண்பர்களை பார்த்துருக்கேன், அவங்க கஸ்டமர் முன்னே கைகளுக்கு ஊற்றுவாங்க. உண்மையில் அதை விட அதில் எத்தனையோ பெர்சன்டேஜ் அதிகமாக, அதை விட 1000 டைம்ஸ் பரவாயில்ல. நம்ம ஆளுக்கு, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க பண்ணுறோம், நம்ம ஆளுக்கும் சொல்லலாம் இங்கே இருக்கவங்க பண்ணுறது. நீ எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எல்லாரும் ஒன்று தான் தோணும்.
அது கரெக்டா. ஆனா அது கூட இதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு பரவாயில்ல. டேய் உனக்கு புரியலையா? எப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வடக்கு நண்பர்களை வர ஆரம்பிச்சாங்களோ அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்றன்னு நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவே இங்கே உள்ள ஆளுங்களை பண்ணானுங்கன்னாலும் ரெண்டும் ஒன்றும் ஒரே போல தான் இருக்கும். ஆனா எடுத்தோடனே அவனுங்களை கலாய்க்க முடியும். சரி, இங்கே உள்ளவருக்கு இருக்கணும் மோசம், எல்லாரும் மோசம் தான், ஏன்னா ஒன்றும் கிடையாது. சரியா? நீ இப்போ ஒரு கடை ஆரம்பித்தால் நீ நீட நடத்துவியா? நீ கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ப்ராப்பராக பண்ணுவேன். அதுக்கப்புறம் காசு வர ஆரம்பிச்சா நீயும் உன் வேலையை கட்டாங்க. கரெக்டா இல்லையா? இல்லை ஏதோ மறந்த முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி மறைச்சு கொடுக்கணும். ஒன்றும் ஆகாது, பயப்படாது. நம்ம சுற்றி அதை லைட்டாக அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் வேகும், ஈவனாக வேவாது. இது அந்த அக்கா சொல்லியிருந்தது. சுற்றி விடு. எப்படியோ ஃபர்ஸ்ட் டிஷ் உருப்படியாக பண்ண போகிறோம். அதை ஒரு செக்ஸ் மாதிரி காமிக்கிறார். சரி, ஒருத்தர் ஞாபகம் இருக்கேன். உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியாது? அவன் மனுஷன் அவன் எடுத்து வேலை பார்க்க கழிச்சு அவன் எங்க இருந்து புரியும்? அவன் இருக்கானே, அவன் லவ்விடா. இது பட்டவன் பேசுறான், தெரிஞ்சவன் பார்க்கறான். சரி வேண்டாம், அதில் பேச போனால் நமக்கு நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்ண மாதிரி வரும். இதில் வேண்டாம். யார் அவன் தூக்கி அடிச்சு நான் பார்த்துக்கிட்டோம். ஒன்று பண்ணுவோம் மாதிரி இதெல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் பெட்டை போட்டு அப்படி இப்படி ரைட்டாக பொரிச்சிட்டு அந்த எண்ணெய் இருக்குது அந்த சாதத்தை ஊற்றிட்டு இந்த சீனியை போட்டு அது உள்ளது இல்லை சொல்கிறாங்களா? மூடு. இவ்வளோ குட்டியா இருக்கு. இப்படியே சாப்பிடுவோம். இல்லை ஆனால் எனக்கு பிஞ்சு பரவாயில்ல. உண்மையை சொன்னா தேன் மிட்டாய் டேஸ்ட் இருக்கு. இல்லை அங்கே சொல்லு. என்ன சொல்லுது? அதுவும் இல்லாமல் ஐஸ்கிரீம் கூட ஜாமுன் கூட வைப்பாங்கல்ல, அது இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் சொல்லி